ப்ரொஃபசர் சேகர் சார் அவர்களை மேடை கழிக்கிறேன். அவர்களை மேடை கழிக்கிறேன். டிஎம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கணேசன் சார் அவர்களை மேடை கழிக்கிறேன். நடன இயக்குனர் அவர்களையும் மேடை கழிக்கிறேன். நடிகை ஷான் எல்லாருமே போட்டோ எடுத்துட்டு அப்புறம் பேக்ல இருக்க கேமராமேன் எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு எல்லாருக்குமே அதுக்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாமே இந்த வீடியோ எடுத்துட்டீங்கன்னா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபெண்டா இருக்கிறதுக்கு இந்த மூவில. அண்ட் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. பார்த்தோன்னா நாங்களே ஸ்டன் ஆயிட்டோம். கண்டிப்பா ஒரு நல்ல வெற்றி அடையும்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அண்ட் நல்லா வரணும் மூவி, எல்லாருமே ப்ரே பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங் டு ஆல். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டைரக்டர் சார் அப்போ எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன். ஃபர்ஸ்ட் டைம் தான் எனக்கு இந்த மூவி. ஸோ வந்து நான் எப்படி பண்ணுவேன் எதுவுமே சார் தெரியாது. பட் இருந்தாலும் என்னை நம்பி நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை செலக்ட் பண்ணி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். மற்ற எல்லாருமே வந்து என்னை நம்பி இந்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மூவி வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நான் எதிர்பார்த்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே சூப்பரா இருக்கு. மூவி வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. இதுக்கு மேல என்ன பேசுறது தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் கொஞ்சம் நர்வஸா இருக்கு. தேங்க்ஸ் எல்லாருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு நிறைய கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. எல்லாரும் வந்து பிளஸ் பண்ணிக்கங்க, நல்லா வரணும். தேங்க்யூ ஸோ மச்.
மனமார்ந்த நன்றி. படம் நல்லா வரும்னு எதிர்பார்க்கிறோம். நீங்க ஒத்துழைப்புக்கு நல்லா கொடுக்கணும். எல்லாருக்கும் இந்த படம் வெற்றி பெறைய உங்களோட ஆதரவு முக்கியம். நன்றி. இந்த படம் எனது நண்பர் விக்னேஷ் பாண்டியன் பண்ணியிருக்காரு. அவர் படம் நல்லபடியா வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறோம். உங்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். நன்றி. நன்றி. வந்திருக்கும் பத்திரிகையாளர், ஊடகவியலாளர் அனைவருக்கும் நன்றி. என் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தில் எனக்கு ஒன் ஆஃப் த வில்லனா வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களுக்கும், ப்ரொடியூசர் முருகன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் படம் சூப்பரா வந்திருக்கு. ஒரு வித்தியாசமான இப்ப வந்துட்டு இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் மூவியா வந்திருக்கு. கண்டிப்பா மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்க வேண்டியது மீடியா கையில தான் இருக்கு. கண்டிப்பா நீங்க கொண்டு சேர்ப்பீங்கன்னு நம்புறோம். உங்களை நம்பிதான் இறங்கி இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் படத்துக்காக. கண்டிப்பா ஒத்துழைப்பு தாங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் கல்லூரி பேராசிரியர் இல்ல, காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பிஆர்ஓ இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டேன். இப்ப மருமையனுடைய கம்பெனியில ஒரு தயாரிப்பாளர் முருகன் இருக்காங்க இல்லையா, அவங்க கம்பெனியில இப்ப நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில படத்தை ஃபுல்லாவே நான் பார்த்தேன். 100% எனக்கு திருப்திகரமா இருந்துச்சு. படம் நிச்சயமா நல்ல ஒரு வெற்றி அடையக்கூடிய அனைத்து சூழ்நிலையும் அதுல இருக்கு. அதற்கு நம்ம ஒரு 30 வருஷத்துக்கு மேல பத்திரிகை துறை நண்பர்களோட, ஊடகத்துறை நண்பர்களோட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாவே பழகி நல்ல ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஆளு. இந்த படம் சிறப்பா வரணும்னா பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுடைய முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு அவசியம் வேணும். அந்த ஒத்துழைப்பு நீங்க எல்லாரும் தரணும். ஆரம்பத்தில் சாதாரணமா நம்ம ட்ரிச்சியை பொறுத்தவரை 67 டெவலப்பர்ஸ் நம்ம ஆரம்பிச்சு இன்னைக்கு 25 வருஷத்தை வெற்றிகரமா முடிச்சு ஒரு துறையா நாங்கள் அடியெடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அதே போல திரைப்படத்துறையிலையும் இப்ப முதல் படத்தை இந்த கொஞ்ச நாள் ஒரு தலைவா படத்தை எடுத்து சிறப்பா முடிச்சு வச்சிருக்காங்க. அதனுடைய ஆடியோ மற்றும் டெய்லர் வெளியீட்டு விழா இன்னைக்கு சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. மேற்கொண்டு நான் இதுல என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஒத்துழைப்பு இதுல இந்த ஒரு படத்தை சிறப்பா எடுக்கிறதுக்கு ஒரு தனிப்பட்ட மனிதன் கையில எதுவும் கிடையாது. எல்லாருடைய ஒத்துழைப்பு, கூட்டு முயற்சி தான் இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு நீங்க எல்லாரும் நல்ல ஒரு ஆதரவு தரணும். அதனால வாய்ப்புக்கு நன்றி. விடையுடன் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் மேடையில் இருக்க அனைவருக்கும் நன்றி மட்டும் சொல்லிக்கிறேன். சார் ப்ரொடியூசரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன் விக்னேஷ் மூலயமா. ஒரு டைம் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் சாரை பார்க்குறேன். அவர் கொடுத்த கமிட்மெண்ட் விக்னேஷ் எனக்கு தம்பி. எனக்கு சுவாதி கொலை வழக்குன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது நான் சினிமாட்டோகிராஃபர், தம்பி ஏடி ஒர்க் பண்ணாரு. அப்போ எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாரு, நான் படம் பண்ணும்போது உங்களை வச்சுதானே நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 8 வருஷம் ஆயிடுச்சு. 7வது வருஷம் போன வருஷம் முன்னாடி என்கிட்ட, ஆனா படம் பண்ண போறேன், நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சில பேர் கமிட்மெண்ட் கொடுப்பாங்க, போற போக்குல அப்படியே மாறிட்டு போயிட்டே இருக்கும். இந்த பையன் கொடுத்த கமிட்மெண்ட் அந்த ஒண்ணுத்துக்காகவே என்னுடைய சில ப்ராஜெக்ட்ஸ் இருந்துச்சு. அந்த டைம் அதையெல்லாம் வேற ஒருத்தரை மாத்தி வச்சுட்டு நான் தம்பிக்காக ஒர்க் பண்ணேன். ரொம்ப சந்தோஷம். அந்த கமிட்மெண்ட் எப்போதுமே தம்பிகிட்ட இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. எனக்குன்னு இல்லை, யாருக்கு கொடுத்தாலுமே. அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன், சேலரி விஷயம். இது வரைக்கும் யாருக்குமே மில் பேலன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே கரெக்டா கொடுத்துட்டாங்க. சின்ன கம்பெனி. இதை நான் விக்கி என்கிட்ட சொன்னாரு, நீ படம் முடிகிறதுக்குள்ள உனக்கு சம்பளம் செட்டில்மெண்ட் பண்ணிடுவானு. அதே மாதிரி பண்ணாரு. என்னோட சேர்ந்து வேலை செஞ்ச எல்லாத்தையுமே லைட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்கும்போது படம் முடிஞ்சு அடுத்த 10 நாள் எல்லாருக்குமே வந்துருச்சு. அந்த விதத்துல ஒரு பெரிய சந்தோஷம். ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. யாருமே என்கிட்ட சில பேர் என்கிட்ட போன் அடிச்சு கேட்பாங்க, ஆனா சார் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி சில கம்பெனில வேலை செய்யும்போது. இந்த விஷயம் இந்த கம்பெனியில இல்ல சார். தொடர்ந்து நீங்க படம் பண்ணணும். அப்பப்போ பண்ணும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு தரணும்னு வேண்டிக்கிறேன். மற்றபடி ஹீரோ ஹீரோயின் எல்லாருக்குமே படத்துல பணிமுடிஞ்ச அத்தனை பேருக்குமே நன்றி. சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. என்னன்னா, லாஸ்ட் படம் என்னோட டைனோசர்ஸ், அந்த படத்தை ரொம்ப நல்ல விதமா கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்த்தீங்க. அதே எஃபர்ட், அதே கஷ்டம் இந்த படத்திலையும் போட்டிருக்கோம், அதே உழைப்பு போட்டிருக்கோம். கொண்டு போய் நல்லபடியா சேர்ப்பீங்க நம்புறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச நாள் பொறுத்தலைவா ரொம்ப சந்தோஷமான ஒரு டீம் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முத்து சார், என்னோட மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப நல்ல ஒரு ப்ரொடியூசர் நீங்க. ஆக்சுவலி சொல்ல போனா இன்னைக்கு படம் எடுக்கிறது ஒரு நாள் ஷூட்டிங் பண்றது ரொம்ப கஷ்டம்.
இவ்வளவு தூரம் இந்த படத்தை கொண்டு வந்திருக்கீங்க, அது உங்களோட ஹார்ட் ஒர்க் தான் சார். கண்டிப்பா ஏன்னா எனக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டன்றது படம் பண்றதுன்றது. தேங்க்யூ விக்கி ப்ரோ, நிஷாந்த் ப்ரோ, பாலா சரவணன். இந்த படம் பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்டா இருக்கும். எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காம ஒரு ஒரு ஃபன், அதுக்கப்புறம் ஒரு ஹாரர் எல்லாமே இருக்கும். ஸோ ப்ளீஸ் கண்டிப்பா வந்து எல்லாம் தியேட்டர்ல பார்க்கலாம். ப்ளஸ் உங்க எல்லா படத்துக்கும் எனக்கு வந்து நிறைய எல்லாத்துக்கும் நீங்க ஒரே மாதிரி தான் கொடுப்பீங்க, இதுக்கு ஒரு கொடுப்பீங்கன்னு நம்புறேன் நான். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நிற்கிறேன்னா அது நெல்சன் தான் காரணம். வந்திருக்க மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நான் பிளடி பேக்கர் ஷூட்டில் இருந்தேன். எனக்கு ஒரு கால் வந்தது. டைரக்டர் விக்னேஷ் பாண்டியன் கால் பண்ணாரு. எப்பவுமே அசோசியேட் டைரக்டராக தான் பேசுவாங்க. இவர் டைரக்டாக பேசினார். பிரதர் இது மாதிரி டேட்ஸ் வேணும், இது மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் இது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். அவர் பேசினது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. ஆனால் இங்கே வாங்க, அவர் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் ஆக்சுவலாக. ஆனால் கொஞ்சம் இப்படி வாங்க, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவாக போயினுக்குது போல. ஆக்சுவலாக பேசலாம். ரொம்ப நல்ல மனுஷன் ஆக்சுவலா. இவர் பேசினது ரொம்ப பிடிச்சிச்சு. ஆக்சுவலா நான் அங்கே அப்படியே உடனே வந்துட்டானே, நான் வரேன்னு நான் பண்றேன்னு நான் எதுவுமே பேசல. பேமெண்ட் என்ன விஷயம்னு அவர் பேசின இருக்கிற என்னன்னா அந்த ஊர், அவங்க ஊருக்கு போயிருந்தேன். அவ்வளோ நல்லா பாத்துக்கிறாங்க. ஷூட்டிங் ஆரம்பிக்குதோ இல்லையோ பயங்கரமா பிரியாணி சாப்பாடு ஜாலியா இருந்தேன். ஒரு 3 மாசம் பயங்கரமா நல்ல அன்பா பார்த்தானே. தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. ரொம்ப நல்ல மனசு. ஆக்சுவலா இன்னொரு விஷயம் என்னன்னா, டீம் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பானவங்க. எல்லாமே யாரும் காசுக்கோசரம் வேலை செய்யல. எல்லாம் இங்க இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் சொந்தக்காரங்க. ஃபைட் மாஸ்டர்லாம் அவ்வளவு நல்ல பேர். கேமராமேன் பாருங்க அவ்வளவு சொன்னாங்க. எல்லாம் ஒரு அன்புக்கு வேலை செய்யறாங்க. இது மாதிரி தான் கண்டிப்பா ஜெயிக்கணும். நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். மீடியா ப்ளீஸ் ஹெல்ப் தம். ஓகே, கண்டிப்பா படம் வந்ததுன்னா நல்லபடியா இதாகவும் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம கேமராமேன் ஹீரோ ப்ரோ, உங்க பேர் என்ன ப்ரோ? அதை ஸ்வீட்டா சொல்லிட்டீங்க, பக்கத்துல வந்துட்டேன். பேர் என்னது? இல்ல அது நிஷாந்த் தெரியும். அது வேறதுன்னு சொன்னீங்களே, ரூசோவா. அது வாயில நுழையில நம்மளுக்கு. இந்த சந்தான ஒரு படத்துல கேட்பார்ல, அந்த என்ன படம் வந்து வானம் படத்துல ப்ரோ, அந்த மாதிரி ப்ரோ ரூசோவா. நிஷாந்த் ஆக்சுவலா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். கேமராமேன், அதுக்குமா கூட மாறன் அண்ணன், அதுக்குமா கும்கி, அஸ்வின் தலை, வேற யாரு ஃபைட் மாஸ்டரு, வேற யார் தலை இருக்காங்க தலை, நம்ம யாரா பேர் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து செல்வா, எல்லாருக்கும் நம்ம ராஜ் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தயவுசெய்து மீடியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? எல்லாம் ரொம்ப அன்பானவங்க. தேங்க்யூ ஸோ மச். நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் கனவு கண்டால் அத்தனையும் நாளை நடக்கும். துன்பங்கள் வந்து எம்மை தூக்கி நிறுத்தும். துன்பங்கள் வந்து எம்மை தூக்கில் நிறுத்தும். நாம் துணிந்து விட்டால் அத்தனையும் ஓடி பறக்கும். எதிர்கால கதவு நிதம் சாத்தி கிடக்கும். நாம் எந்நாளும் முயன்றால்தான் வெற்றி கிடைக்கும். ஊடகத்துறையில் இருந்து தமிழ் சினிமாவிலே பாடலாசிரியராக நான் 2012ஆம் ஆண்டில் திரு விஜய் ஆண்டனி அவர்களால் நான் படத்தினூடாக அறிமுகமானேன். இந்த மேடையில் நான் நிற்பதற்கு அவர்தான் ஒரு காரணமாக இருக்கிறார். அவருக்கு என் வாழ்நாள் நன்றிகளை முதல் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயோ சாமி நீ எனக்கு வேண்டாம் என்ற பாடல் என்னுடைய 10 ஆண்டு கால முயற்சிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. அதற்கு பிறகு பல படங்களில் நான் பணிபுரிந்திருக்கிறேன் பாடலாசிரியராக. இந்த படத்தில் பாடல் எழுதுவதற்கு இந்த படத்தினுடைய கதாநாயகி தோழி காயத்ரி சான் அவர்கள் தான் இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார். திரைப்படத்திலே ஒரு பாடல் தான் எழுதுவதற்கு நான் வந்தேன். அந்த பாடல் என்று ஒளிபரப்பாகவில்லை. வா தயங்காதே மாமா என்ற பாடல். அந்த பாடலை பார்த்துவிட்டு இயக்குனர் அவர்கள் எனக்கு முழு வாய்ப்பையும் முழு பாடலையும் எழுதுவதற்கு எனக்கு வாய்ப்பினை வழங்கினார். என்னை நம்பி இந்த மிகப்பெரிய பொறுப்பினை வழங்கிய இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள். தொலைபேசியிலே நாங்கள் நேரடியாக சந்திக்காமலே தொலைபேசியில் தான் என்னுடைய கதைச்சூழலை கேட்டுக்கொண்டு நான் பாடலை எழுதினேன். அதே போன்று இசையமைப்பாளர் சமந்த் நாக் அவர்களை நான் நேரில் சந்திக்கவில்லை. இசை மெட்டினை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்திருந்தார். அந்த பாடலை மிகவும் 4 பாடல்களும் மிகவும் சிறப்பாக வந்திருக்கின்றன. நிச்சயமாக இதிலே அரவிந்த் தக்ஷன் பாடியிருக்கின்ற உசுரே உசுரே என்ற பாடல் நிச்சயமாக காலம் கடந்தொலிக்கின்ற பாடலாக நிச்சயமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த திரைப்படத்திலே மிக கொஞ்ச நாள் பொறு தலைவா அந்த திரைப்படத்தை மிகவும் சிறப்பாக இயக்கியிருக்கின்ற இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களுக்கும், அன்புக்குரிய நண்பர் இசையமைப்பாளர் சமந்த் நாக் அவர்களுக்கும், அதே போன்று
இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள். வந்திருக்கின்ற ஊடகவியலாளர்கள் அனைவருமே இந்த திரைப்படத்துக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச நாள் பொறுத்தலைவா, இந்த வருஷம் எனக்கு ரொம்ப பிளெஸிங்கா அமைஞ்சிருக்கு. ஜனவரி 3 சீசா படம் ரிலீஸ் ஆச்சு. நட்டி சார் கூட பண்ணியிருந்தேன். அண்ட் அடுத்து கொஞ்ச நாள் பொறுத்தலைவா, அண்ட் அடுத்து இன்னொரு படம் 3 படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும்னு நம்புறேன். ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இட். அண்ட் முக்கியமா நான் வந்து டைரக்டர் சீஃப் கெஸ்ட் SR பிரபாகரன் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார். உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ சார். அண்ட் முக்கியமா இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஆனந்த் பிரதர் டிஓபி சொன்ன மாதிரி தான், அன்னைக்கு பூஜை அன்னைக்கு தான் பார்த்தேன், அப்புறமா இன்னைக்கு தான் பாக்குறேன். ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து எதையுமே எதிர்பார்க்காம அவர் ஃபுல்லா டைரக்டரை நம்பி டீமை நம்பி ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணாரு. அண்ட் அவர் சொன்ன மாதிரியே சேலரி யாருக்குமே பேலன்ஸ் வைக்கல. ஸோ அந்த அளவுக்கு வந்து இங்க வந்து எந்த ஒரு கோஆர்டினேஷன் எல்லாமே அவர் யாரையுமே சொல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் கோஆர்டினேஷன் ஆச்சு இந்த படம். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு விக்னேஷ் பாண்டியன் சார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இவ்வளவு பெரிய டீமை வந்து அவர் அலைன் பண்ணி எங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி டைரக்டர் விக்னேஷ் அண்ணனுக்கு. அண்ட் முக்கியமா இந்த படத்துல என் கூட நடிச்ச மொட்டராஜேந்திர அண்ணன், சிங்கம்புலி அண்ணன், அப்புறம் கும்கி அஸ்வின் பிரதர், அப்புறம் பாலாசரவன் பிரதர் அண்ட் மாறன் அண்ணன், அர்ஷத் பிரதர், ஜெயிலர் அர்ஷத் பிரதர், இவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபார் கிவிங் மீ திஸ் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்னே என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு படங்கள் என்னன்னா நான் 0ல இருந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். என்னோட படம் ஆண்டனி, அதுக்கு அடுத்து பன்றிக்கு நன்றி சொல்லி, அப்புறம் பருந்தாகுது ஊர்க்குருவி, அப்புறம் சீசா, இது அடுத்த படம் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா. இதுல இருந்து இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்து சேர்த்த பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு நீங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துல வந்து நான் பேசிட்டு இருக்க மாட்டேன். நானும் உங்கள ஒருத்தர் தான். ஸோ அதனால உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அண்ட் முக்கியமா இந்த படத்தோட டிஓபி ஆனந்த் சாரை பத்தி நான் கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா ஆனந்த் சாருக்கும் எனக்கு சரியான வேவ் லென்த். ஆனந்த் சார் எனக்கு டைரக்டர் 3 பேருக்கு நல்ல வேவ் லென்த் ஆச்சு. ஸோ அவர் கூட ஒரு நல்ல நட்பு இந்த படம் மூலமா கிடைச்சிச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் பிரகாஷ் சார் என்னை ரொம்ப பாதுகாத்து ரொம்ப சேஃபா இந்த படத்துல ஸ்டன் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு ரொம்ப சேஃபா பாத்துக்கிட்டாரு. ஸோ தேங்க்யூ பிரகாஷ் மாஸ்டர். அண்ட் ஹீரோ ஆஃப் தி ஷோ மியூசிக் டைரக்டர் சமந்த்நாத் சார், தேங்க்யூ ஃபார் த லவ்லி சாங்ஸ். ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் சார். மெட் யூ ஆன் தி ஃபர்ஸ்ட் டே, இப்பதான் மீட் பண்றேன். தேங்க்யூ சார். அண்ட் லிரிசிஸ்ட் அஸ்மின் பிரதர், ஐ நோ யூ, எனக்கு அவங்க காயத்ரி மூலமா அவங்களை தெரியும். ஸோ தேங்க்யூ ஃபார் இட், தேங்க்யூ ஃபார் த லவ்லி சாங். அண்ட் முக்கியமா இந்த படம் டே அண்ட் நைட்டா அந்த படத்துக்காக ஒர்க் பண்ற பாண்டியன், பாலமுருகன் அண்ணன், இவங்க 2 பேருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இந்த படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப சூப்பர்பா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்களோட சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ தேங்க்யூ. இந்த அளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு நீங்க இருந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு போறீங்க. தேங்க்யூண்ணே. அண்ட் அட் த லாஸ்ட் PRO ஷேக் பிரதருக்கும் தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் திஸ் ஸ்டேஜ். எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அண்ட் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு கமர்ஷியல் காமெடி ஸ்கிரிப்ட். அதுல வந்து ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்க ட்ரெய்லர்ல பார்த்திருப்பீங்க. ஸோ அது எல்லாத்தையும் நீங்க இருந்து அந்த படத்தை வெற்றி படமா அமைக்கிறதுக்கு பிரஸ் அண்ட் மீடியா எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். போன் கேமரா வச்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். இங்க இத்தனை கேமரா இருக்கிறதுனால நான் சரியா பேசலன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. முதலில் எங்க ப்ரொடியூசர் அவங்க எல்லாரும் ஒரு வாட்டியாவது பார்த்துருக்காங்க. நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் மேடையில பாக்குறேன். அதனால வந்து யூ கேன் திங்க் எவ்வளவு கான்பிடன்ஸ் இருந்திருக்கும் டைரக்டர் விக்னேஷ் மேல அப்படின்றது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறமா வந்து விக்னேஷ் பத்தி சொல்லணும்னா எனக்கும் விக்னேஷ்க்கும் பயங்கர சண்டை வரும். அதாவது வந்து அடிச்சிக்காத அளவுக்கு சண்டை வரும். ஆனா அட் தி எண்ட் ஆஃப் தி டே அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல மறந்து போயிட்டு நெக்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் என்ன பண்ணணும்ன்றது யோசிப்போம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ப்ராஜெக்ட்ல வந்து ரொம்ப சின்சியரான ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் டைரக்டர். அது நான் பர்சனலா பார்த்துருக்கேன்னு நான் சொல்றேன். அது தவிர்த்துட்டு என்னோட லிரிசிஸ்ட் அஸ்மின் நாங்க நேர்ல பாத்துக்கல. விக்னேஷ் சொன்னாரு இந்த மாதிரி நாங்க ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு. நான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு டியூன் ஷேர் பண்ணேன். அவர் லிரிக்ஸ் அமைச்சிட்டு காலையில 6 மணிக்கு எழுந்து பார்க்கும்போது லிரிக்ஸ் இருந்தது.
அப்படியே 6 மணிக்கு எழுந்துட்டு அந்த மெலடியை ஒரு வாட்டி கேட்டுட்டு லிரிக்ஸ் பார்த்த உடனே ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஒரு வார்த்தை கூட சேஞ்ச் பண்ணவே இல்லை. காலையில ஒரு 6:45 என்னவோ விக்னேஷுக்கு ஃபோன் பண்ணிட்டு, சார் ரொம்ப நல்லா இருக்கு, மற்ற பாட்டுமே இவரே இருந்தா கூட நல்லா இருக்குன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. ஒரே ஒரு வேர்டு கூட நாங்க சேஞ்ச் பண்ணலைங்க இந்த லிரிக்ஸ் எழுதின போது. ஏன்னா நான் லிரிக்ஸ்ல ரொம்ப பர்டிகுலரா பாக்குற ஆளு. நான் ஒரே ஒரு வார்த்தை கூட நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. அவ்வளோ ரொம்ப இழஞ்சி மெலடி கூட இழஞ்சி எழுதியிருக்கிற ஒரு லிரிசிஸ்ட். அவருக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு. அண்ட் அதே மாதிரி நிஷாந்த் சார், நம்ம ஃபர்ஸ்ட் டே நீங்க சொன்ன ஒரு மீட் பண்ணோம், அம்மா இன்னைக்கு தான் மீட் பண்றோம். பட் வி ஹேவ் அ வெரி குட் ஃப்ரெண்ட்ஷிப். அது தவிர்த்துட்டு என்னோட சிங்கர்ஸ் எல்லாருமே ரொம்ப உழைச்சி பாடியிருக்காங்க. பிளஸ் சிங்கர்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கும் என்னோட நன்றிகள். என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அண்ட் என்னுடைய என் கூட ஒர்க் பண்ற மிஸ்டர் பிரவீன், அவருக்கும் என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். இதெல்லாத்தையும் தாண்டி இந்த படம் ரொம்ப நல்ல வெற்றி பெறணும் என்று எல்லா வல்ல இறைவனையும் வேண்டி கேட்டுக்கொண்டு பிரஸ் அண்ட் மீடியா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். வந்திருக்கும் பிரஸ் இவங்க என்ன பல வருஷமா பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி இந்த படமும் ஹெல்ப் பண்ணுங்க. தயாரிப்பாளர் முருகன் சாருக்கு நன்றி சொல்லுங்க. தம்பி விக்கி எனக்கு ஒரு 5-6 வருஷமா பழக்கம். அண்ணன் படம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் சொன்னாப்புல, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா என்ன 2 ஃபைட் தான் வச்சாப்புல. அடுத்த படத்துல வேணா 2-3 ஃபைட் சேர்த்து வச்சுக்கலாம் கேட்டுக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணுது. ஹீரோ டூப்பே இல்லாம நம்ம ஒவ்வொரு ஷாட்டும் அவருக்கு நல்ல வெயில வர திருச்சி வெயில ரோட்ல வச்சு அவர் ரொம்ப ரொம்ப தொல்லை கொடுத்துறேன். பட் அதெல்லாம் மனசு வச்சுக்காம நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்தாப்புல எனக்காக. 2 ஃபைட்டுக்குமே அவர் எந்த டூப்பும் இல்லை. அவரே தான் எல்லாமே மாசம் நான் பண்ற மாசம்னு சொல்லி அவரே எல்லாம் பண்ணாரு. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என் நண்பர் கேமராமேன் நிறைய தொல்லை கொடுத்துருக்கேன். இருந்தாலும் சமாளிச்சு நல்ல ஃபைட் எடுத்து கொடுத்துருக்காங்க. கும்கி அஸ்வின் சார், அவருக்கெல்லாம் படத்துல ஃபைட் இல்லை. ஆமா, சேசிங் ஒண்ணும் நைட்ல உயிர் எடுத்துட்டோம். ஸோ இது மாதிரி இது ஒரு ஜாலியான படம். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நீங்க பெரியவங்க எல்லாம் நிறைய படத்துக்கு எழுதி நல்ல ஹோப் கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு ஹோப் கொடுத்துருங்க. பாண்டியனுக்கு, முருகனுக்கு அண்ட் சிவா மச்சானுக்கு எல்லாரும் நன்றி சொல்லிக்கிறேன். டெக்னீஷியனாக மறந்தா தப்பா நினைச்சுக்காதீங்க. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ண தினேஷ் சாருக்கு, ராஜதுரை சாருக்கு எல்லாம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ஹாப்பியா இருந்துச்சு உங்களோட ஒர்க் பண்ணும்போது. எப்படின்னா ரொம்ப கஷ்டமாவே தெரியல. என்ன எப்படி வேணும், அவங்களுக்கு எது வேணும் அப்படின்றத ரொம்ப ஈஸியா எக்ஸ்பிரஸ் பண்ணி இப்படிதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டாரு. அதே மாதிரி நான் செய்ய நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்க கூட ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டமாவே தெரியல. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு, ஹாப்பியா இருந்துச்சு உங்க கூட ஒர்க் பண்ணும்போது. அதே மாதிரி நீங்க பார்க்கும்போது தெரியுது எல்லாம் எப்படி என் கூட ஒர்க் பண்ண மாதிரி தான் இவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லயே இருந்திருப்பாங்க அப்படின்றது இவங்க பேசுறது போறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப தெரியுது. அதனால ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துல நான் ஒரு சின்ன பார்ட் ஒர்க் பண்ண நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்றேன் எல்லாருக்கும். அதே நேரத்தில் இந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையும் நம்புறேன். நான் இந்த டீம் கண்டிப்பா ஒரு பெரிய லெவல்ல வரணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்கார தமிழென்று சங்கே முழங்கு. விழா மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களே, அரங்கில் அமர்ந்திருக்கும் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா திரைப்படத்தின் ரசிகர்களே, கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களே, ஊடகத்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் அன்பு கலந்த வணக்கங்களை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆருத்ரன் லேண்ட் டெவலப்பர்ஸ், இது எங்களுடைய நிறுவனம். திருச்சியில நாங்க தான் நம்பர் 1 ரியல் எஸ்டேட் நிறுவனம். பலதரப்பட்ட மக்களின் கனவுகளை நனவாக்கி தந்திருக்கோம். இது மட்டுமல்லங்க, நாங்க துபாய், சிங்கப்பூர் போன்ற
வெளிநாடுகளிலும் பல கிளைகளை ஆரம்பித்து அதன் மூலம் அங்கு வாழும் தமிழ் மக்களுக்கு நாங்கள் சேவை செய்து வருகிறோம். குவாலிட்டி இஸ் அவர் மோட்டோ. தரம் ஒன்றே எங்கள் குறிக்கோள். அந்த தரத்தை நாங்க திரைப்படத்துறைக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சோம். அப்படி கொண்டு வரும்னு நினைக்கும் போதுதான் ஆருத்ரன் லேண்ட் டெவலப்பர்ஸின் ஒரு அங்கமாக விளங்கும் ஆருத்ரன் பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தை நிறுவி அதன் மூலம் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா என்ற படத்தை ஒரு கன்னி முயற்சியாக இப்பொழுது செய்துள்ளோம். அதோட ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ லான்ச்சை தான் இப்ப நீங்க பாத்தீங்க. இந்த படத்தை பத்தி நான் சொல்லணும்னா, இன்று காலை நான் எனக்கு ஒரு ப்ரீவியூ தியேட்டர்ல இந்த படத்தை போட்டு காமிச்சாங்க. இந்த படத்தை நான் முழுமையா பார்த்துட்டு இங்க பேசுறேன். இந்த படம் ஒரு சிறந்த காமெடி படம். காமெடி படத்துக்கு நம்ம ஊர்ல எப்போதுமே மவுஸ் இருக்குங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த காலத்துல இருந்து எந்த காலம், சபாஷ் மீனா, காதலிக்க நேரமில்லை, உள்ளத்தை அள்ளித்தா, இந்த மாதிரி அந்த காலத்து படத்துல இருந்து காமெடி படத்துக்கு எப்போதுமே ஒரு மவுஸ் உண்டு. இந்த படத்தை நான் கண்டு களித்தேன், கண்டு மகிழ்ந்தேன் என்று கூறுவதை விட எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது சிரிச்சு சிரிச்சு வயிறு தாங்க புண்ணானது மிச்சம். அந்த மாதிரி அந்த அளவுக்கு மிக சிறந்த காமெடி படமாக இந்த படம் உருவாகி உள்ளது. காமெடினா 2 டைப் ஆஃப் காமெடி இருக்குங்க. என்ன முடிக்கிறீங்க? என்ன காமெடியிலே 2 டைப் இருக்கானா? ஆமா இருக்குங்க. அதாவது நான் கூட இப்ப சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன். சமீபத்தில் வந்த படம் ரொம்ப அருமையான படம், காமெடி படம். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரலும் எனக்கு அந்த படத்தை பார்த்து சிரிச்சு சிரிச்சு வயிறு புண்ணாயிடுச்சு. ஆனா அந்த படத்தோட காமெடி வயதானவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். அந்த படம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் யூகிச்சிருப்பீங்க. அந்த படத்தின் பேரை நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனா எங்களோட படம் அப்படி இல்லைங்க. குடும்பத்தோட போய் உட்கார்ந்து பார்த்து அந்த காமெடியை ரசிக்கலாம். அப்படிப்பட்ட படம் நாங்க எடுத்திருக்கோம். இந்த மாதிரி மிகச்சிறந்த காமெடி படத்தை எடுத்த டைரக்டர் விக்னேஷுக்கு என் மனமார்ந்த பாராட்டுக்கள். திரைப்படத்துறையில் நமது தமிழ்நாட்டில் இன்னொரு சுந்தர் சி உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதற்கு விக்னேஷ் பாண்டியன் உதாரணம். சுந்தர் சினா யாருன்னு தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். மிக சிறந்த காமெடி படங்களை எடுத்தவர். அடுத்தது பாட்டு, அதாவது இந்த பாடல்களை பத்தி நான் இங்க குறிப்பிட்டே ஆக வேண்டும். ஏன்னா நான் படத்தை பார்த்துட்டேன். பாடல்கள் ஒவ்வொன்றும் தேன் துளிகள், ஒவ்வொன்றும் தேன் துளிகள். அந்த மாதிரி பாடல்கள். அதிலும் குறிப்பா சொல்லணும்னா அந்த உசிரே என் உசிரேன்னு ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல் இந்த வருஷம் மிக சிறந்த பாடலாக தேர்வு செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த படத்தை வெற்றி அடை செய்ய வேண்டியது உங்களோட பொறுப்புங்க, ஊடக நண்பர்களோட பொறுப்பு, திரைப்பட ரசிகர்களோட பொறுப்பு, கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களோட பொறுப்பு. ஆகவே நீங்கள் அனைவரும் இப்படத்தை வெற்றி அடைய செய்ய வேண்டும். அதாவது தியேட்டருக்கு போய் பார்த்து படத்தை டிவியில பார்க்காதீங்க, விசிடில பார்க்காதீங்க. தியேட்டர்ல போய் பார்த்து படத்தை வெற்றி அடைய செஞ்சா எங்களுக்கு அது ஊக்கமாக இருக்கும். இந்த கன்னி முயற்சிக்கு எங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதமாக இருக்கும், வாழ்த்துக்களாக இருக்கும் என்று கூறி இவ்விழாவில் பங்கு பெற வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த விழா குழுவினருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஹாய், எல்லாருக்கும் குட் ஈவினிங். என் பேர் சபரீஷ். நான் இந்த படத்துல 2 பாட்டு கொரியோகிராஃபி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ஒரு பாட்டுக்கு தான் என்ன கூப்பிட்டுருந்தாங்க, உசிரேன் உசிரேன்னு சொல்லிட்டு.
ஸோ அந்த பாட்டு ஒர்க் பண்ணி முடிச்ச உடனே நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு இன்னொரு சாங் எனக்கு இமிடியேட்டா கொடுத்தாரு. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் விக்னேஷ் சாருக்கு. அண்ட் இந்த டீம் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா நம்ம பிரகாஷ் மாஸ்டர். ஸோ அவர் மூலியமா தான் எனக்கு இவ்வளோ ஒரு அமேசிங்கான ஒரு டீம் எனக்கு கிடைச்சது. ஸோ வண்டர்ஃபுல்லான டீம். எனக்கு உசிரேன் உசிரேன்றது ஒரு ஆல்பம் வந்து எனக்கு ரொம்ப டு த ஹார்ட், ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு சாங் அது. ஸோ அதுக்கு மியூசிக் டைரக்டர் அண்ட் லிரிக்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் படம் பாருங்க, எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். எனக்கு இதுக்கு முன்னாடி பேசி பழக்கம் கிடையாது. ஆனா இங்க வந்திருக்கிற பிரஸ், மீடியா மற்றும் விருந்தினர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்ப நான் யாருக்கு முத தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா, என்னை நம்பி இவ்வளவு ஒரு முழுப்பொறுப்பு கொடுத்த அண்ணன் முருகனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு நாளும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்ததும் கிடையாது, என்ன நடக்குதுன்னு கூட என்கிட்ட ஒரு போன் அடிச்சு கூட கேட்டது கிடையாது. நீ என்ன வேணா பண்ணு, பணம் கேட்டாதான் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் ஒரே ஒரு நாள் மட்டும் ஷூட்டிங், ஒரு எலெக்ஷன் டேட் அறிவிச்சனால மட்டும் நின்னுச்சு. எதனாலப்பா அப்படின்னாரு. இது மாட்டோம்னா சரி பேக்கப் பண்ணிருப்பா, எலெக்ஷன் முடிஞ்சாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் வந்தாரு. அதே மாதிரி நான் மதுரையில போய் ஷூட்டிங் பண்ணேன். கடைசி நாள் வாங்கினேன்னு அப்ப கூட வரல. ஏன்னா இன்னைக்கு என் மேல இவ்வளவு ஒரு நம்பிக்கை வச்சு என்ன இன்னைக்கு ஒரு டைரக்டரா இங்க நிப்பாட்டிருக்காரு. நான் ரொம்ப அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரிதான் இந்த இடத்துல நான் நிக்கிறதுக்கு காரணம் என் நண்பன் ராம் தான். அவனாலதான் இந்த இடத்துல நான் நிக்கிறேன். அவனுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் இதுல நம்ம டெக்னீஷியன் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணாங்க. இதுல யாருமே போட்டி பொறாம இல்லாம எல்லாருமே ஒரு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாரு. கேமராமேன் ஆனந்தனா இருக்கட்டும், நம்ம நிஷாந்த் ப்ரோவா இருக்கட்டும், அப்புறம் நம்ம மாறண்ணன், அப்புறம் பாலசரவணன், கும்கி அஸ்வின் அண்ணன். கும்கி அஸ்வின்னா சொல்லணும்னா ஒண்ணுல விடவே மாட்டாரு. அதே மாதிரிதான் எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பி என்னன்னா, எனக்கு மொட்டராஜன் அண்ணன் ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. ஒரு நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஷூட்டிங் 2 மணியோட பேக்கப் பண்றப்ப பிளான்ல இருந்தேன். அண்ணன் என்னைக்குமே நைட் ஷூட்டிங் நடிச்சதில்ல. அப்ப என்னை கூப்பிட்டாரு, இங்க வாங்க அப்படின்னாரு. என்னப்பா அப்படின்னாரு. ஆனா இல்ல நான் நாளைக்கு எடுத்துக்கிறேனே அப்படின்னேன். ஷூட்டிங் ஒரு நாள் என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகுன்னு தெரியுமா அப்படின்னாரு. நான் அப்படி இல்லைன்னா உங்களை அதை பத்தி நீ கவலைப்படாத, நான் உனக்கு எத்தனை மணி நேரத்துல இருந்தா நீ முடிப்ப அப்படின்னு கேட்டாரு. எனக்கு ஒரு 2 hours மட்டும் டைம் கொடுங்கண்ணே அப்படின்னு. 2 hours முடிச்சிரு அப்படின்னு கேட்டாரு. கண்டிப்பா முடிச்சிருவேண்ணே அப்படின்னு. உடனே எறா அப்படின்னாரு. அதே மாதிரிதான் நான் கடைசி கிளைமேக்ஸ் எடுத்தது அந்த 2 மணி நேரம் தான். அந்த 2 மணி நேரத்துல முடிஞ்சோன்னா அவரே ரொம்ப ஹாப்பியா போயிட்டாரு. சூப்பரா அப்படின்னு கை கொடுத்துட்டு போனாரு. நான் சொன்ன மாட்டோமே முடிச்சுக்கடா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு பிரஸ் மீடியாக்காரங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நாங்க இன்னைக்கு ஒரு டைரக்டரா வெளில தெரியும்னா அது உங்க கையில தான் இருக்கு. உங்களை நம்பி தான் நாங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரோம். நீங்க தான் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும். இங்க வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணா விஸ்வன் நான் மேடைக்கு அழைக்கிறேன். அண்ணே மறந்துட்டேன். என்னோட அழைப்பு ஏற்று இந்த SS பிரபா சாருக்கு ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன். சார் சுந்தரபாண்டிய படம் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் சார். உங்க படத்திலேயே அது கிட்டத்தட்ட எப்போ டிவியில போட்டாலும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். உண்மையிலேயே நான் உங்களோட ஒரு ஃபேன் தான் சார். கண்டிப்பா என்னோட அடுத்த கதையும் அதே வில்லேஜ் தான் சார். இப்போ அது சிட்டி பேஸ் பண்ணி போயிருக்கேன் சார். அடுத்து வில்லேஜ் பேஸ் பண்ணி போறேன் சார். எழுதி வச்சிருக்கத சொல்றேன் சார். தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம். நம்ம திரைப்பட குழுவினர் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்ரபதி படம் சரத்குமார் ஹீரோ நடிச்ச டைரக்டர் ஒய்ஃப் தானா. இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த விக்னேஷ் பாண்டியன் சாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார்.